மின்மினி வழி காட்டிய ஒரு இரவின் மர்மம். ஒரு நாள் மாலை அழகான பெரிய அடர்ந்த காட்டுக்குள் இருந்த ஒத்தையடி பாதையில் நீண்ட கருகூந்தல் அவிழ்ந்து பறக்க ஒரு இளம் பெண் அதிவேகமாக ஓடி வந்தாள். அவள் முகத்தில் மரண பயம் அப்பியிருந்தது. திரும்பி திரும்பி பார்த்தபடியே உயிரை கையில் பிடித்து ஓடினாள். அவளை துரத்திக் கொண்டு கண்களை அச்சுறுத்தும் ஒரு பயங்கரமான உருவமுடைய பேய் நெருங்கிக் கொண்டிருந்தது. தன் கடைசி நம்பிக்கையுடன் அவள் கண்ணுக்கு தெரிந்த ஒரு பெரிய பாழடைந்த கட்டிடத்தை நோக்கி விரைந்தாள். எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்ற வேகத்தில் அவள் மூச்சிறைக்க ஓடினாள். பேயோ அதை துரத்துவதை திடீரென நிறுத்தி அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவளது ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கத் தொடங்கியது. அந்த பெண் ஓடுகின்ற பயத்தின் உச்சத்தில் அந்த கட்டிடத்தின் பெரிய கதவருகி நின்று கதவையே உற்று பார்த்தார்த்தை மிக அருகில் வந்து விட்டதை உணர்ந்த தருணம். உள்ளே செல்ல தயாரானாள். ஆனால் அவளுக்கு உள்ளே செல்ல அவகாசம் கிடைக்கவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் பேய் அவளை தூக்கி கொண்டு அடர்ந்த இருள் சூழ்ந்த காடுகளின் நடுவே பறந்து சென்றது. பேய் வசிக்கும் இடம் காடுகளை தாண்டி ஒரு பெரிய மலை குன்றின் மேல் அமைந்திருந்த ஒரு குகை வீடாகும். அது வெறுமனே குகை அல்ல, உள்ளே பெரிய பெரிய தூண்களும் ஒடிந்த மரம் மற்றும் அதன் மேல் ஊறும் பாம்புகளும் பழமையான சுவர்களில் செதுக்கப்பட்ட மனித உருவங்களும் என பல பயங்கரமான காட்சிகள் நிறைந்திருந்தன. மேலும் பலவிதமான பேய் உருவங்கள் நிழலாடி கொண்டிருந்தன. பேய் அவளை குன்றின் மேல் கொண்டு சென்ற அதிர்ச்சியில் அந்த பெண் மயக்கம் அடைந்து விட்டாள். அவளை குன்றின் இருப்புடத்திற்கு கொண்டு போய் நடுவில் இருந்த ஒரு பெரிய பாறையின் மேல் படுக்க வைத்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த பெண் மெதுவாக மயக்கம் இருந்த அழித்து பார்த்தாள். அந்த பயங்கரமான குகைக்குள் யாரையும் காணவில்லை. ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அவள் அங்கிருந்து எழுந்து நின்றும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேக வேகமாக வெளியே ஓடினாள். அவள் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து பார்த்த போது இரவு ஆகிவிட்டது. அந்த மலை குன்றின் உச்சியில் எல்லா இடத்திலும் ஒரே இருட்டாக இருந்தது. அவள் மனம் உடைந்து கண்ணலங்கு கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்று என்று வேண்டினாள். அவள் வேண்டிக் கொண்ட நொடியில் அங்கு அதிக வெளிச்சத்துடன் ஒரு மின்மினி பூச்சி பறந்து வந்து அவளின் கையில் மென்மையாக அமர்ந்தது. அவள் ஆச்சரியத்துடனும் நம்பிக்கையுடனும் அந்த சிறிய ஒளியை பார்த்தாள். அந்த மின்மினி பூச்சி ஒரு வழிகாட்டியைப் போல அவளின் விரலை பிடித்துக் கொண்டு அவளை தூக்கிக் கொண்டு வானத்தில் பறந்தது. இருளை பிரித்து அவர்கள் திறந்து வந்தது அவளது சொந்த அழகான கிராமத்தில் அமைந்திருந்த வீட்டருகே வந்த இறங்கினவங்க மின்மினி பூச்சி அவளை பாதுகாப்பார். இறக்கிவிட்டது ஆச்சரியமும் நன்றிய வார்த்தையும் ஆனந்த முகத்துடன் நகரம் சிறிய நீர் பறைத்தது. அந்த மின்மினி பூச்சி அங்கிருந்து திராசத்துடன் வானையில் பறந்து சென்றது. அவள் தன் கைகளை அசைத்து அந்த அதிசய உயிரினத்துக்கு நன்றி கூறிவிடை கொடுத்தாள். அவள் என்று ஒரு மின்மினி பூச்சியா இனவை நீக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்குள் நுழைந்தான்.